ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ஃப்ளேவர்ஸ் வித் சுபா. இன்றைக்கி வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெசிபி பீட்டா பிரெட் தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். நல்லா சாஃப்டாக வீட்லேயே நம்ம எப்படி பண்ணுறதுன்னு நான் காமிக்க போகிறேன். இந்த ரெசிபி, இந்த பீட்டா பிரெட்டை வச்சு நிறைய ரெசிபீஸ் பண்ணலாம். நிறைய ஸ்டஃபிங் வச்சு டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் ரெசிபீஸ் வந்து இந்த பீட்டா பிரெட்டை வச்சு செய்யலாம். ஸோ இப்போ இந்த பீட்டா பிரெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த பீட்டா பிரெட் பண்ணுறதுக்கு நான் இங்கே கொஞ்சமாக வெதப்பாக தண்ணி எடுத்திருக்கேன். அதில் வந்து கொஞ்சமாக ஈஸ்ட்டு, அதுக்கப்புறம் சுகர் ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5-10 நிமிஷத்துக்கு அந்த ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிற வரைக்கும் அப்படியே வச்சுடுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த பீட்டா பிரெட்டு பண்ணுறதுக்கு நான் இங்கே ஒரு பவுலில் கொஞ்சமாக மைதா மாவு எடுத்துக்கிறேன். அது கூடவே வந்து கொஞ்சமாக கோதுமை மாவும் நான் சேர்த்துக்கிறேன். இதுலேயே வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. இப்போ ஈஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து நான் கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆலிவ் ஆயில் இல்லைன்னா நீங்கள் வந்து நார்மலாக ஃப்ளேவர்லெஸ் ஆயில் எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ ஆயிலில் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த மாவில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவுக்கு எப்படி பிசைஞ்சிக்கிறோமோ அதே மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. இப்போ இந்த மாவு பார்த்தீங்கன்னா, நல்லா சப்பாத்தி மாவு மாரி எல்லாம் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து அப்படியே கவுண்டர் டாப்புக்கு மாற்றிட்டு, இப்போ மறுபடியும் இந்த மாவை வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நல்லா நீட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி பண்ணால் தான் அந்த பீட்டா பிரெட் வந்து நல்லா உப்பி பஃப்னு வரும். ஸோ இப்போ நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த மாவை வந்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ இந்த பீட்டா பிரெட்டை வந்து ஃபுல்லாக கோதுமை மாவில் வச்சு கூட செய்யலாம். ஆனால் கோதுமை மாவில் பண்ணும்போது நல்லா ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சிக்கணும். நல்லா நீட் பண்ணாதான் அந்த பீட்டா பிரெட் வந்து நல்லா பஃப்னு வரும். உங்ககிட்ட ஸ்டாண்ட் மிக்சர் இருந்தால் நீங்கள் அதில் கூட பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போ மாவு பார்த்தீங்கன்னா ஒரு 10-12 நிமிஷமாக நல்லா பிசைஞ்சிட்ருக்கேன். மாவும் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக எண்ணெய் நல்லா தெளிச்சுட்டு எல்லா இடத்துலையும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு மேலே மூடி போட்டு ஒரு 1 மணி நேரத்துக்கு, இல்லைன்னா மாவு வந்து நல்லா டபுள் ஆகிற வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. இப்போ ஒரு 1 மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா, மாவு வந்து நல்லா டபுள் த சைஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் இது வந்து உங்களுக்கு எந்த சைஸில் பீட்டா பிரெட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து எடுத்திருக்கிற மாவில் ஒரு 10 உருண்டை வர மாதிரி நான் கட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு உருண்டையாக எடுத்து அந்த மாவில் எந்த கிராக்கும் இல்லாமல் எல்லாத்தையும் வந்து நல்லா ரவுண்ட் ஷேப்பில் உருட்டி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு உருண்டையாக எடுத்து நம்ம சப்பாத்திக்கு எப்படி உருட்டுறோமோ அதே மாதிரி உருட்டிக்கோங்க. ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. ஒரு மீடியம் சைஸில் உருட்டிக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு, இந்த திக்னஸ்க்கு உருட்டிக்கோங்க. இந்த அளவுக்கு உருட்டினா கரெக்டாக இருக்கும். இப்போ இது மாதிரி உருட்டிட்டு இதை வந்து ஒரு பெரிய பிளேட்லேயோ இல்லை ஒரு ட்ரேலேயோ கீழே வந்து பார்ச்மெண்ட் பேப்பர் மாதிரி ஏதாவது போட்டுட்டு அதுக்கு மேலே உருட்டினதை போட்டுருங்க. இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் மற்றது எல்லாத்தையும் உருட்டிட்டு மேலே துணி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுடுங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம இதை சுட்டு எடுக்கணும். ஸோ இதே மாதிரி மற்றது எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் உருட்டிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் இங்கே ஒரு நான்ஸ்டிக் பேனை மீடியம் ஹீட்டில் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது கொஞ்சம் நல்லா ஹீட் ஆனவொடனே இதில் வந்து ஒன்று ஒன்றா போட்டு நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த பீட்டா பிரெட்டு பார்த்தீங்கன்னா நல்லா பஃப்னு உப்பி வரணும். இப்போ நம்ம பேனில் போட்டவொடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட்டி குட்டியாக பபிள்ஸ் வரும். கொஞ்ச நேரத்துலேயே கொஞ்சம் குட்டி குட்டியாக பபிள்ஸ் வரும். அந்த மாதிரி நல்லா பபிள்ஸ் வந்தவொடனே அதை அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டுட்டு கரண்டியை வச்சு எதுவும் ப்ரெஸ் பண்ணாதீங்க. அப்படியே விட்டுட்டிங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் அதுவே நல்லா அப்படியே ஸ்லோவாக அது மேலே உப்பி வரும். அந்த அளவுக்கு வரும்போது கொஞ்சம் நல்லா உப்பி வரும்போது மறுபடியும் திருப்பி போட்டுக்கோங்க. ஸோ இதே மாதிரி 2 சைடும் திருப்பி திருப்பி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து
உள்ளே அப்படியே பாக்கெட் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ உங்களுக்கு நல்லா வந்து சாஃப்டாக இருக்கும் பீட்டா பிரெட். ஸோ இப்போ நான் வீடியோவில் காமிச்ச மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. இப்போ இது மாதிரி நல்லா கொஞ்சம் பஃப்னு வரும்போது மேலே வந்து லைட்டாக கரண்டியை வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இன்னும் ஃபுல்லாக நல்லா பஃப்னு வந்துடும். ஸோ இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய சாஃப்டான பீட்டா பிரெட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வச்சு நிறைய ரெசிபீஸ் நீங்கள் பண்ணலாம். இந்த பீட்டா பிரெட் மேலேயே வந்து பன்னீரோ இல்லை நான்வெஜ்ஜோ வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு ரோல் மாதிரி பண்ணி சாப்பிட்லாம். இல்லை ஏதாவது ஹம்மஸ் மாதிரி டிப் பண்ணிங்கன்னா அதில் வந்து டிப் பண்ணி சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டியாக இருக்கும். அந்த பாக்கெட்டுக்குள்ளே உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் இல்லை பன்னீர், நான்வெஜ் இந்த மாதிரி மல்டிபிள் வெரைட்டி ஆஃப் ஸ்டஃபிங் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணலாம். செம்ம டேஸ்டியாக இருக்கும். இப்போ நான் ஒன்றை வந்து கட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ ஒரு பீட்டா பிரெட்டை வந்து நான் கட் பண்ணுறேன். 2ஆக கட் பண்ணும்போது உங்களுக்கு 2 பாக்கெட் கிடைக்கும். இது உள்ளே வந்து உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி வெஜிடபிள்ஸு, பன்னீர், சிக்கன் அந்த மாதிரி எது வேணாலும் வச்சு நீங்கள் ஸ்டஃப் பண்ணலாம். அதே மாதிரி மெய்னேஸ் எல்லாம் வந்து அந்த பீட்டா பிரெட்டில் வந்து சைடில் ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து நீங்கள் என்ன ஸ்டஃபிங் வேணுமோ அந்த மாதிரி வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ நான் அந்த மாதிரி வீடியோவும் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான பீட்டா பிரெட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை பார்க்குறேன். என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் மறக்காமல் ஃப்ளேவர்ஸ் வித் சுபாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.